ஐயோ, ஒரு படுபாவி என் செயினை பறிச்சுட்டு போயிட்டாயா. நான் என்ன பண்ணுவேன்? என்ன நடந்துச்சு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சார். மார்க்கெட்டுக்கு போயிட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன் சார். எவனோ பைக்ல வந்து திருட்டு பசங்க என் கழுத்துல இருக்க செயினை அறுத்துட்டு போயிட்டானுங்க சார். செயினை அறுத்தப்போ என் கழுத்துல காயம் ஆயிடுச்சு சார். மயிலு, அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. ஓகே சார். அம்மா, நீங்க இப்படி வந்து உட்காருங்க. பரமாத என்ன நடந்தாலும் கொஞ்சம் விவரமா கேட்டு எழுதுங்க. வாங்க, தண்ணி கொண்டு வாங்க. எடுமா தண்ணி. இங்க உட்காருமா. 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 தண்ணி விடுமா. இந்தாங்கம்மா, தண்ணி குடிங்க. காமராஜர் நகர் மார்க்கெட் இருக்குல்ல, அங்க போய் இந்த சம்பவத்தை பத்தி நல்லா விசாரி. அந்த பைக்ல வந்த ஆளுகளை யாராவது பார்த்தாங்களா என்ன ஏதுன்னு. அப்படி இல்லாட்டி அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அதை கேட்டு வாங்கிட்டு வா. கூட்டு போப்பா. எப்படி எனக்கு தெரியாம போச்சு. ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. தாலி எங்க மிஸ் ஆயிருக்கும்? ஸ்டேஷன்ல விழுந்துச்சா இல்ல வீட்ல விழுந்துச்சா? இங்க வந்ததும் சார் ரூமுக்கு தான் ஃபைல கொடுக்க போனேன். பேப்பர்லாம் கீழே விழுந்துருச்சுன்னு எடுத்து வைக்க உட்கார்ந்தேன். அப்போ ஒரு வேளை சார் ரூம்ல விழுந்திருக்குமா? எதுக்கு ஒரு வாட்டி போய் தேடி பார்க்கலாம். நான் நினைச்ச மாதிரி தாலி இங்கதான் விழுந்திருக்க. அப்பா, இப்பதான் போன அவசரம் திரும்ப வந்த மாதிரி இருக்க. சார், எதுக்கு வந்த? ஏன் அப்படி நின்று இருக்க? நான் ஒரு ஃபைல் ஏதோ மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் சார். முதல்லயே பார்த்து கவனமா எடுத்து வைக்க மாட்டியா? என்ன மயிலு நீ? சாரி சார், இப்போ இத வச்சுட்டு அதை எடுத்துக்கிறேன் சார். சொல்லுங்க சார். கீழே கிடக்கிற தாலியை எப்படி எடுக்கிறது? வேற வழி இல்ல, திரும்பவும் ஃபைல கீழே போட வேண்டியதுதான். ஆமாங்க சார். ஒரு நிமிஷம் சார். மயிலு, இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? ஏன் எப்ப பார்த்தாலும் ஃபைல கீழே போட்டுக்கிட்டே இருக்க? கவனமா வேலை செய்ய மாட்டேன். சாரி சார், கை தவறி விழுந்துருச்சு. இதை இப்ப எடுத்துறேன். ஓகே சார். ஐயோ, அப்பா அந்த பக்கம் திரும்ப வரணும் பார்த்தா என்ன பார்த்த மாதிரியே நடக்கிறாரே. பேப்பர் எடுக்கிற மாதிரி எவ்வளவு நேரம் தான் நான் நடிக்கிறது?
சொல்ற மாதிரியே செஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் வச்சுட்டேன் சார். சரி, ஓகே சார். தாலி என்னையும் அறியாம கழண்டு கீழே விழுந்திருக்கு. இந்த மாதிரி விழுந்தா கட்டினவருக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்களே. அப்படின்னா ஜீவா சாருக்கு ஏதாவது ஆபத்து வருமா? சச்சா, நான் ஏன் இப்படி மூட நம்பிக்கையோட யோசிக்கிறேன்? என் கழுத்துல இருந்த தாலி என்னையே அறியாம தான் கீழே விழுந்திருக்கும். அதனால சாருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைக்கிறதெல்லாம் அபத்தம். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. ஆனா பெரியவங்க எல்லாம் தாலி கழண்ட விழுந்துட்டாலே பயப்படுவாங்களே. காரணம் இல்லாமலே அவங்க பயப்படுவாங்க. பல பேருக்கு தப்பா ஏதோ நடக்க போய் தானே அவங்களுக்கெல்லாம் இந்த பயம் வந்திருக்கும். இப்ப எனக்கு நடக்கிறது நான் எப்படி எடுத்துக்கிறது? ஒண்ணுமே புரியலையே. கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாமா? வணக்கம். இந்த பகுதியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தாலி, மெட்டி இதெல்லாம் கழண்டு விழுகிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கறத பத்தி தான். கல்யாணமான பெண்களோட கழுத்துல இருந்து தாலி கழண்டு விழுந்தா இதுல நெகட்டிவா எதுவும் போடல. ஜோசியர் கூட அது நல்ல சகுனம் தான் சொல்லியிருக்காரு. பெரியவங்க சொன்னதெல்லாம் கேட்டு நான் தான் ரொம்ப குழம்பி இருக்கேன். இதுக்கும் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்த்துடலாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சார் ஃபோன் பண்ணப்ப கூட நான் சரியா பேச முடியலன்னு அவசரமா கட் பண்ணி விட்டுட்டேன். இப்ப நானே ஃபோன் பண்ணி பேசிடுறேன். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஜீவசரியே போனே எடுக்கல. வேலையா இருக்கிறதுனால சைலண்ட்ல போட்டிருப்பாரா, இல்ல பிஸியா இருக்காரா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? சரிங்க சார். ஹலோ ஹலோ, ஜீவா சார் இல்லைங்களா? நீங்க யாருமா? சாருக்கு தெரிஞ்சவங்க. எங்க வீட்டு மாடியில தான் அவர் குடியிருக்காரு. சார் எங்க? அவரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கம்மா. எதுக்கு சார்? அவருக்கு என்னாச்சு? சைட்ல இருக்கிறப்ப சென்டரிங் பலகை அவர் மேல விழுந்துருச்சுமா. சாருக்கு தலையில அடிபட்டுருச்சா? சார் இப்ப எப்படி இருக்காரு? பயப்படுற அளவுக்கு சாருக்கு எதுவும் ஆகல. டென்ஷன் ஆகாதீங்கம்மா. பலகை சாரோட கால்ல தான் விழுந்திருக்கு. உசுருக்கு ஆபத்துன்னு சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. நான் போன் பேசுறதுக்காக வெளியில வந்தேன். உள்ள போனாதான் விவரம் என்னன்னே தெரியுமா. சார் எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க? கேஆர் ஹாஸ்பிட்டல்மா. தேங்க்ஸ் சார். சரிம்மா. கடைசியில எது நடக்க கூடாதுன்னு பயந்தனோ அதான் நடந்திருக்கு. தாலி விஷயத்துல நாலஞ்சியமா இருந்ததுனாலதான் சாருக்கு இப்படி ஆயிருக்கு போல இருக்கு.
மயில ஏய் லூசா நீ ஏன் மயில அழுவுற? என்ன சார் இதெல்லாம்? உங்களுக்கு போய் இப்படி ஆயிருக்கு. ஒண்ணும் இல்ல மயில, நம்மள மீறி ஆக்சிடென்ட் நடக்கிறதெல்லாம் சகஜம் தானே. இதுக்கு போய் யாராவது இப்படி அழுவாங்களா? காலையில நல்லபடியா கிளம்பி போனவரை இந்த நிலைமையில பார்த்தா எப்படி சார் அழாம இருக்க முடியும்? அதுவும் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால. ஏய் மயில, எனக்கு ஒண்ணும் இல்ல மயில, நான் நல்லா தான் இருக்கேன். நீ தான் பாக்குறல்ல, நல்லா தானே பேசிட்டு இருக்கேன். கால்ல இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கு, ஒண்ணும் இல்லைன்னு நீங்க அசால்ட்டா சொல்றீங்க. மயில, அந்த பலகையோட வெயிட்டுக்கும் விழுந்த வேகத்துக்கும் இன்னும் பெருசா அடிபட்டிருக்கும். என் ஷூ கொஞ்சம் கனமா இருந்ததுனால இதோட போச்சு. அதை நினைச்சு நாம மனசை தேத்திக்க வேண்டியதுதான் மயில. நல்ல வேளை அது என் கால்ல விழுந்தது, அந்த பலகை என் தலையில விழு. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க சார். ஒரு பேச்சுக்கு அப்படி சொல்றது கூட என்னால தாங்கிக்க முடியாது. மயில, உனக்கு என்ன ஆச்சு மயில? எவ்வளவு தைரியமான பொண்ணு நீ. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு எமோஷனலா ரியாக்ட் பண்ற? எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு சார். நீங்க பாட்டுக்கு காரை ஓட்டிக்கிட்டு நிம்மதியா இருந்தீங்க. மோட்டிவேட் பண்றேன்ற பேர்ல நான் தான் உங்களை குழப்பி விட்டுட்டேன். என்னால தானே நீங்க இந்த வேலையில சேர்ந்தீங்க. உங்களுக்கு இப்படி அடிபட்டிருக்கிறதுக்கும் நான் தான் காரணம் ஆயிட்டேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க பைத்திய மாதிரி? எல்லா வேலையிலுமே ரிஸ்க் இருக்கு மயில. அதுவும் டிரைவர் வேலையில தான் இருக்கிறதுலயே ரிஸ்க் ஜாஸ்தி. நான் மட்டும் அந்த வேலையிலேயே கண்டினியூ பண்ணிருந்தேன்னு வையேன், இதை விட பெருசா எனக்கு ஏதாவது நடந்திருக்கும். இங்க பாரு, நீ என் மனசை மாத்தி வேற ஒரு வேலையை தேடிக்க வச்சதுனாலதான் இந்த மாதிரி ஒரு சின்ன காயத்தோட போச்சுன்னு நான் நினைக்கிறேன். என்னை சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க ஏதேதோ சொல்றீங்க. ஆனா இப்பவும் பயமும் டென்ஷனும் போகவே இல்ல. உடம்பு ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே இருக்கு சார். மனசு கூட அமைதியாவே இல்ல. என் கால்ல இருக்கிற அடியை தவிர எனக்கு வேற எதுவுமே ஆகல மயில. நேர்ல என்ன பார்த்ததுக்கு அப்புறமும் நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? என் பயத்துக்கு காரணம் உங்களுக்கு அடிபட்டது மட்டும் இல்ல சார். ஸ்டேஷன்ல என் கழுத்துல இருந்த தாலி என்னையுமே அறியாம கழண்டு கீழே விழுந்துடுச்சு. அப்படியா? இந்த மாதிரி தாலி கழண்டு விழுந்தா அபசகணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதனால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நான் டென்ஷனாவே இருந்தேன் சார். மயிலு, இதெல்லாம் இது மூட நம்பிக்கைன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால அப்படி நினைக்காம இருக்க முடியல சார். புத்திக்கும் மனசுக்கும் நடுவுல போராடிக்கிட்டே இருந்தேன். இது நடக்க கூடாது நான் துடிச்சனோ, கடைசியில அதுவே நடந்தது. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு சார். தாலி விஷயத்துல நான் அலட்சியமா இருந்ததுனாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு உறுத்தலாவே இருக்கு சார். மயிலு, என்ன மயில பேசிட்டு இருக்க? நீ படிச்சவ மயிலு, எதையும் பிராக்டிக்கலா பாக்குறவ. நீ போய் இந்த மாதிரிலாம் யோசிக்கலாமா சொல்லு? உங்க விஷயத்துல என்னால தைரியமா இருக்க முடியல சார். என்ன என்ன பண்ண சொல்றீங்க? மயிலு, இதுக்கு என்ன மயில் அர்த்தம்? இல்ல, எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். சரியா தப்போ தாலி விழுந்ததுனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. நீங்க நல்லா இருக்கணும்னா இந்த தாலி என் கழுத்தை விட்டு இறங்கவே கூடாது. இது எப்பவும் என் கழுத்துலதான் இருக்கணும். இப்பவே இங்கேயே இந்த தாலியை திரும்பவும் எனக்கு கட்டுங்க சார். மயிலு, நேரம் காலம் பார்க்காம நம்ம இஷ்டத்துக்கு அப்படியெல்லாம் கட்டலாமான்னு தெரியல மயிலு. அட்லீஸ்ட் பெரியவங்க கிட்டயாவது என்னன்னு விசாரிச்சு பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு மயிலு. இல்ல சார், நீங்க என்ன முட்டாள்னு நினைச்சாலும் பரவாயில்ல. உங்களுக்கு வந்த ஆபத்துக்கும் தாலி விழுந்ததுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நான் நம்புறேன். தாலி என் கழுத்துல இல்லங்கிறதுனால திரும்பவும் ஏதாவது ஆயிடுமோன்னு என் மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னால இந்த பயத்தோட எல்லாம் இருக்க முடியாது சார். தயவு செஞ்சு இப்பவே இந்த தாலி என் கழுத்துல கட்டுங்க சார். மேடம், ஜீவாங்கிற பேஷண்ட் எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல திரும்புங்க. தேங்க்ஸ் மாமா. இன்னும் என்ன சார் யோசிக்கிறீங்க?
என் தவிப்பும் வேதனையும் உங்களுக்கு புரியவே இல்லையா? இதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல தானே நீங்க எனக்கு தாலியை கட்டினீங்க. அப்ப மட்டும் என்ன நாள் நட்சத்திரமா பாத்தீங்க? உங்க விருப்பம் முக்கியம், உங்க சந்தோஷம் முக்கியம் தானே நீங்க அன்னைக்கு அந்த காரியத்தை செஞ்சீங்க. மயிலு, நான் சொல்றத இப்ப என் நிம்மதிக்காக, நான் பயம் இல்லாம இருக்கிறதுக்காக என் கழுத்துல இந்த தாலியை கட்டுங்க சார். ஏன் சார் நீ சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்க நல்லா இருக்கணும் சார். உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற டென்ஷன்ல தான் சார் நான் சொல்றேன். அன்னைக்கு என்ன கேட்காமலேயே என் விருப்பம் இல்லாமலேயே தானே நீங்க தாலியை கட்டினீங்க. இன்னைக்கு நானே சொல்றேன் சார், எனக்கு தாலியை கட்டுங்க சார். ஓ சாரி சிஸ்டர், ஜீவாங்கிற பேஷண்ட் எங்க இருக்காங்க? ஜீவாவா? பக்கத்து ரூம். சரி. மயிலு, ஆன்ட்டி வாங்க ஆன்ட்டி. ஐயோ, எப்படி இருக்கீங்க தம்பி? பெருசா அடி ஒண்ணும் படல? இல்ல ஆன்ட்டி, பெருசா எதுவும் அடிபடல. காலில் தான் லைட்டா ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கேன் எடுத்திருக்காங்க. டாக்டர் வந்தாதான் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும். ரொம்ப வலிக்குதா சார்? ஆமா மலர், பெயின் கில்லர் கொடுத்துருக்காங்க. ஆனா லைட்டா வலி இருக்கு. ஆமா, நீங்களும் ஆன்ட்டி எதுக்கு வந்தீங்க? எதுவா இருந்தாலும் நான் மயில் கிட்ட சொல்லியிருப்பேன்ல. நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் ஸ்டெயின் பண்ணிக்கிறீங்க? என்னப்பா என்ன பேசுறீங்க? எனக்கும் மலருக்கு உடம்பு முடியாதப்போ நீங்க தான் ஆளா வந்து நிப்பீங்க. எங்களுக்கு தைரியமாவும் பக்கபலமாவும் இருப்பீங்க. சளைக்காம ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் எத்தனை தடவை அலைஞ்சிருக்கீங்க. நீங்க எங்களுக்காக செஞ்சதை விட நாங்க சும்மா வந்து உங்களை பாக்குறதுன்னு பெரிய விஷயம் இல்லப்பா. இல்ல ஆன்ட்டி, நீங்க வர்றது எனக்கு ஆறுதலாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ஆனா மலர் இருக்கிற நிலைமையில அவங்களையும் இங்க கூட்டிட்டு வந்தீங்க. மயில விஷயத்த சொன்னதும் அம்மாவுக்கு எனக்கும் வீட்ல இருக்க முடியல. வேற எதை பத்தியும் யோசிக்க முடியல. அவங்கள பார்த்தே ஆகணும்னு தோணுச்சு. அதான் உடனே கிளம்பி வந்துட்டோம். ஆமா தம்பி, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் எங்களுக்கு மனசு அப்படியே பதறி போயிடுச்சு. உங்களுக்கு போய் இதெல்லாம் நடக்கணுமான்னு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா தம்பி? பலகைய இவ்ளோ அலட்சியமாவா போட்டு வச்சிருப்பாங்க? இல்ல ஆன்ட்டி, எல்லாருமே கவனமா தான் வேலை செஞ்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த பலகை இருந்த இடம் கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாம இருந்திருக்கு. அதனாலதான் தவறி விழுந்துருச்சு. நாம என்னதான் கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டாலும் நம்மள மீறி ஒரு விஷயம் நடக்கும்போது நாம என்ன ஆன்ட்டி பண்ண முடியும்? அதுவும் சரிதான் தம்பி. ஏதோ கெட்ட நேரம் இப்படி ஆயிடுச்சு. அதே சமயம் உங்களை பெத்தவங்க செஞ்ச புண்ணியம் தான் தலைக்கு ஆபத்து வராம காப்பாத்திருக்கு. விஷயம் தெரிஞ்சதுல இருந்து நாங்க உங்களை நினைச்சு ரொம்ப பயந்துட்டே இருந்தோம். உங்களை இப்ப பார்த்ததுதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. How are you, young man? I'm okay, டாக்டர். வலி தான் கொஞ்சம் போகல. அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், பட் நத்திங் டு வரி. ஓகே டாக்டர். நான் உங்க ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை பார்த்தேன். மைனர் ஃப்ராக்சர் தான். ஒரு வாரம் காலுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்காம ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா போதும். ஓகே, யூ வில் பி ஆல் ரைட். டாக்டர், நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியது இருக்குமா? அவசியம் இல்லை ஜீவா. இன்னைக்கே உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட சொல்லிடுறேன். நான் கொடுக்குற மெடிசின்ஸ் மட்டும் மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. ஓகே டாக்டர். காலுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்காம பாத்துக்கங்க. ஒரு வாரத்துக்குள்ள நீங்க எப்பவும் போல துள்ளி குதிச்சு எந்திரிச்சு ஓடுவீங்க. ஓகே டாக்டர். டேக் கேர்.